ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சாரோட தி கோட் திரைப்படம் 22வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அதே போல் ரப்பர் பந்து திரைப்படம் 7வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்து திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்து திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 7வது நாளில் ரப்பர் பந்து திரைப்படம் 713 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 77,850 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,11,00,000 வரையும் 7வது நாளில் ரப்பர் பந்து திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. அதனைத் தொடர்ந்து தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 22வது நாளில் 1,280 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 61,332 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 80 லட்சம் வரையும் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. அதாவது ரப்பர் பந்து திரைப்படம் தமிழகத்தில் 1,11,00,000, தி கோட் திரைப்படம் 80 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ரப்பர் பந்து திரைப்படத்தோட வசூல் அதிகரிச்சுட்டே வந்து போகுது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இந்த மாதிரி எந்தெந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதையும் சினிமா அப்டேட்டை பற்றியும் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.